லோன் ஆப்பில் லோன் வாங்கினா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகுமா? இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அது முக்கியமாக சொல்லணும்னா, என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, சேலரி ஸ்லிப்பே இல்லை, எனக்கு லோன் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சிபில்ல பிரச்சனை இருக்கும். ஸோ சிபில்ல பிரச்சனை இருக்குது. எந்த பேங்க்கில் உங்களுக்கு சிபில்ல பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கும் அந்த வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். அந்த கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால லோன் கிடைக்காம ரொம்ப திண்டாடிட்டு இருப்பாங்க. அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுங்க, என்ன பண்ணுறது தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய 2 விதமான லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சேலரி வாங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, எல்லா வித லோன் ஆப்பும் ட்ரை பண்ணுறதை காட்டிலும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான லோன் ஆப் இருக்குது. ஸோ இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 30 நாள் டைம் தராங்க. அதாவது வட்டி இல்லாத கடன் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் தராங்க. நீங்கள் லோன் போடுவீங்க, உங்கள் லோன் கொடுப்பாங்க. அந்த பணம் வந்து நீங்கள் உங்கள் வேலெட்டில் தான் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நாளுக்குள்ளேயோ அல்லது 25 நாளுக்குள்ளேயோ நீங்கள் திரும்ப செலுத்திட்டீங்கன்னா அதுக்கு எந்த விதமான வட்டி வராது. ஸோ அப்பேற்பட்ட ஆப்பெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட் பணம் தேவைப்படும். அவங்க வந்து சாதாரண ஒரு சேலரி பர்சனாக இருக்க மாட்டாங்க. அதாவது கடை வியாபாரிகளாக இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கும் லோன் தராங்க. வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே அந்த வகையில் லோன் தராங்க. ஸோ 3 விதமான லோன் விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். எய்ம் டூ டிராவல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அடுத்த சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் டூர் போகிறதுக்கான விஷயங்கள் நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு சமீபத்தில் நான் போயிட்டு வந்த ஊட்டியை பற்றி அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, ஊட்டிக்கு போகிறதா இருந்தீங்கன்னா என்ன விதமான ரூம்ஸை தங்கினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம்மியான ரேட்டில் கிடைக்கும்னு பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த டாய் ட்ரெயின் சொல்லக்கூடிய இந்த மவுண்டன் ட்ரெயின் இருக்கு இல்லையா, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போடக்கூடிய ட்ரெயின். ஸோ அது நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ அதை பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களையும் கூடவே அது எப்படி நீங்கள் புக் பண்ணலாம், எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது அழகாக நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இந்த டாய் ட்ரெயின் உங்களுக்கு புக் பண்ண முடியும் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். சைட் சீன் போத்துனாவே ஒரு கேப் புக் பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு வேன் புக் பண்ணிங்கனாவே எக்கச்சக்கமாக கேட்பாங்க இல்லையா, அது போல் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்மியான ரேட்டில் சைட் சீயிங் சுற்றி பார்க்கறதுக்கான விஷயத்தை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிற ஐடியா இருந்தீங்கன்னா எய்ம் டூ டிராவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நீங்கள் இப்போ மே மாதம் வரப்போகுது ஏதாவது ஒரு டூர் போகிற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 முக்கியமான விஷயம். அதாவது நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, லோன் எங்கே கிடைக்கும் தெரியாமல் ஒவ்வொரு லோன் ஆப்பை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிடும். ஸோ அது போல் இல்லாமல் உங்களுக்கு 2 விதமான லோன் ஆப் இருக்குது. அந்த 2 லோன் ஆப்லேயும் நீங்கள் உங்கள் விஷயத்தை சொன்னாவே போதும், உங்களுக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு காட்டுறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். 2வது வட்டி இல்லாத கடன் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது. அதாவது வட்டி இல்லா கடன் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா, சேலரி ஸ்லிப் இல்லாதவங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு பணம் தேவை, ஆனால் வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. எனக்கு யார் லோன் தருவா பார்த்தீங்கன்னா, பைசா பஜார் அண்ட் பேங்க் பஜார் இந்த 2 விதமான லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு லெண்டிங் பார்ட்னர். இந்த லோன் ஆப்பில் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது நிறைய பேர் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியாமல் இருக்கும். எனக்கு 800 இருக்குது, 750 இருக்குது, ஆனால் கிடைக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த பைசா பஜார் அல்லது பேங்க் பஜார் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய பேன் கார்டு நம்பர் போட்டு செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்குன்னு காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு லோன் வாங்கலை, ஆனால் இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு லோன் கிடைக்கல, எதனால் கிடைக்கலன்ற விஷயத்தை அதில் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அப்போ உங்களுக்கு இன்கம் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு இங்கே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நமக்கு லோன் கிடைக்கலன்ட்டு. இன்கேஸ் சில பேருக்கு சிபிலில் பிரச்சனை இருக்கும். ஸோ சிபிலில் பிரச்சனை இருக்குது, எந்த பேங்க்கில் உங்களுக்கு சிபிலில் பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கும் அந்த பேங்க் பஜார், பைசா பஜாரில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எங்கே தான் பிரச்சனைன்ட்டு. ஸோ கிரெடிட் ஸ்கோர்லேயே ஆனாலும் சரி, அந்த கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லோன் வாய்ப்புகள் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. நான் ப்ரொமோஷனுக்காக சொல்ல, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இல்லைங்க எனக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்க நான் தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி அவங்க காட்டுறாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வச்சு உங்களால் லோன் தராங்கன்னு காட்டுறாங்க. நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம். இவங்க பெட்டரா அவங்க பெட்டரானு பிளான் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிரெடிட் பி லோன் தராங்க, அதில் ஒரு மணி லோன் தராங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் தனியாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது போல் லோன் ஆப் மட்டும் கிடையாது, ப்ரைவேட் பேங்க்கும் அவங்க அதில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டும் அவங்க வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு வச்சுருக்காங்க.
ஸோ பைசா பஜார், பேங்க் பஜார் பொறுத்தவரைக்குமே சிம்பிளா ரிவ்யூ பண்ணோம்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி வாங்கணும்னு நீங்க ஐடியா பட்டீங்கன்னா, அவங்களோட டெர்ம் அண்ட் கண்டிஷன் தனித்தனியா இருக்கு. படிச்சு பாருங்க. அதே நேரத்தில இந்த பைசா பஜார், பேங்க் பஜாரும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு லெண்டிங் பார்ட்னர்ன்றதுனால, ஒரு புரோக்கரேஜ் ஆப்ன்றதுனால இவங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அத நம்ம கவனத்தில கொள்ள வேண்டும். இவங்களோட டெர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. படிச்சு பாருங்க. விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, வட்டி இல்லாத கடன் தரக்கூடிய ஆப். ஸோ நான் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டா தான் சொல்லிட்டு வரேன். வட்டி இல்லாத கடன் யாருங்க தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டி இல்லாத கடன் சொல்றத காட்டிலும் ஒரு சார்ஜஸ் இதுக்கு வாங்குறாங்க. அதான் உண்மை. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ்வின் ஆப். ஸ்டார்ஸ்வின் ஆப்ப பொறுத்தவரைக்குமே வட்டி இல்லாம கடன் தராங்க. உதாரணத்துக்கு உங்க டீட்டெயில்ஸ்லாம் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 80,000 சாங்ஷன் ஆகி வந்துச்சு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் வரும். ஸோ அது 20,000 நீங்க எடுக்குறீங்க. 20,000 எடுத்து நீங்க செலவு பண்றீங்க. அது எடுத்து அப்புறமா செலுத்தலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 20 நாளுக்குள்ளேயோ அல்லது 25 நாளுக்குள்ளேயோ அல்லது 30 நாளுக்குள்ளேயோ உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கு ஏத்த மாரி தான் டைம் குடுப்பாங்க. அப்படி நீங்க திரும்ப செலுத்துனீங்கன்னா, அதுக்கு வட்டி எதுவும் வராது. ஆனா, கன்வைசிங் ஃபீஸ்ன்னு ஒண்ணு போடுவாங்க. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு ரூ. 200 ரூ. 300க்குள்ள தான் இருக்கும். ஸோ, அதுபோல நீங்க ஒரு சேலரி பெர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணலாம். இவங்களோட டெர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்ல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம், நீங்க சேலரி பெர்சனா இருந்துச்சுன்னா, இந்த லோன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில முக்கியமான விஷயம், உங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ், வட்டி போடுவாங்களா அப்படி கேட்டீங்கன்னா, இன்கேஸ் அந்த பணத்த திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருதுங்க. உதாரணத்துக்கு ஒரு 50,000 சாங்ஷன் ஆகுது. அது 25,000 எடுத்துடுறீங்க. 30 நாளுக்குள்ள திரும்ப செலுத்த முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இஎம்ஐ போட்டுறீங்க. 30 நாளுக்குள்ள முடியாதுங்க. இஎம்ஐ போட்டுடலான்னு இஎம்ஐ போட்டீங்கன்னா, அப்போ வட்டி வரும். அப்போ அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ஸ்வின் ஆப்ல சிறப்பா, சிம்பிளா சொல்லணும்னா. இது வந்து நெறைய விதமான நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்தில தவறுனா வட்டி அதிகமா போடுவாங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்க்கு யூஸ் பண்றதுக்காக நீங்க இத ட்ரை பண்ணிக்கலாம். 2 மாசம் அல்லது கரெக்ட்டான தேதியில ரொட்டேஷன் பண்ற ஐடியா இருந்தா இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடைசியா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல, சேலரி ஸ்லிப்பே இல்ல, எனக்கு லோன் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா நெறையவே இருக்கு. அதில கிறிஸ்ட் ஆப் தான் வந்து நெறைய பேருக்கு தந்துட்டு இருக்காங்க. அதாவது முறைசாரா தொழிலாளர்களுக்கு இவங்க தந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு 50,000 60,000க்குள்ள தேவைப்படுதுன்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாவே இந்த லோன் ஆஃபர் பண்றாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வட்டி எல்லா ஆப்லயும் போடுற போல எல்லாம் அதிகமா தான் போடுவாங்க. அத உண்மையாவே சொல்லி தான் ஆகணும். என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்க, பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு லோன் தராங்க. ஸோ, அதனால சுறுசுறுப்பா பட்டுன்னு கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் இது எல்லாமே மெர்ஜ் ஆயிருக்கணும். ஒரே ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட இருக்கணும். பான் கார்ட்லயும் அதான் இருக்கணும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லயும் அதுதான் இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் சிம்பிளா சொல்லணும்னா. இது இருந்தாவே இப்ப நான் சொன்ன எல்லா 3 விதமான லோன் ஆப்லயும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லோன் ஆப்ல லோன் வாங்குனா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகுமா? இது வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. அது முக்கியமா சொல்லணும்னா, உங்களுக்கு அர்ஜென்ட்க்கு தேவைப்படுதுன்னா, அத எடுத்து ட்ரை பண்ணலாம். நான் பெரிய கில்லாடிங்க. நான் இந்த லோன் இல்ல. இன்னும் 2, 3 லோன் ஆப் கூட வாங்குவேன். அப்படி ஒரு பிளான் பண்ணீங்கன்னா, இது அட்வைசபிள் கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் ஆபத்துக்கு மட்டும் தான் லோன் ஆப்ல நம்ம வரோமே. அத வாங்கிட்டு 2 மாசம் கட்டிட்டு தூக்கி போட்டுறணும். அதுக்கு மேல இன்னொரு லோன் ஆப் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இத வாங்கி அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது போல போயிட்டே இருந்தீங்கன்னா, இது கடல் போல பெருசாயிட்டு இருக்கும். கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாயிடும். அது உண்மதான். அதனால எமர்ஜென்சிக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு விட்டுட்டு பிரைவேட் பேங்க் போங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நெறைய இருக்கு. அங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமான அமௌண்ட்டாவது கிடைக்கும். கம்மியான வட்டியிலே கிடைக்கும். ஸோ, அதனால லோன் ஆப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.